ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபெதர் ஸ்டிச்சஸை ப்ளவுஸோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஆல்ரெடி கார்ட்லேயே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம இப்போ வந்து டிசைன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெதரில் இருக்க இந்த சென்டர் லைனில் தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த சைட்டில் இருக்க ஃபெதர்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு சேம் சுகர் பீட் மாதிரியே தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதை வந்து கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டெயின் ஸ்டிச்சஸில் ஒன்றை விட்டுட்டு, அதாவது ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த இன்னொரு செயினில் பீட் வரா மாதிரி நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயர்ன் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் பீட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுவோம். சேம் அயர்ன் நீடில் தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ் பீட் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால ஸோ அதே கலரில் நான் த்ரெட் வந்து ஒயிட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் ஸ்கூபிங் த்ரெட் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பீட் ஸ்டிச் பண்ணுவாங்களே அதே சேம் ஸ்டிச்சு தான். பட் என்னென்னா ஒரு செயின் விட்டுட்டு அடுத்து இன்னொரு செயினில் நம்ம பீடை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சேம் மெத்தடில் தான் இதை ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸ் தான் போடணும். கொஞ்சம் லாங்காக போட்டாலும் அந்த டிசைன்ஸோடைய லுக் வந்து நம்மளுக்கு மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோவாக கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு போக போக அதுவும் ப்ராக்டிஸ் ஆகும். இங்கே ஃபெதர்ஸோடைய சென்டர் லைன் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சென்டர் லைனை நம்ம அந்த லைன்ஸ் மேலேயே தான் நம்ம வந்து ஒர்க் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லோவாகவே உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பீட், அப்புறம் ஸ்டெயின் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக தான் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்டிச்சஸை. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறது என்ன நீடில் நான் யூஸ் பண்ணுறது அப்படின்றது என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து எந்த நீடில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அதே நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அயர்ன் நீடில் நான் பீட்ஸ் ஒர்க் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் அயர்ன் நீடிலே யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டியூப்லிக் நீடில் தான் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் கிடையாது. ஒரு நார்மல் காட்டன் ப்ளவுஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளாக் வந்து ஒயிட் காம்பினேஷனில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபெதர் ஸ்டிச்சஸை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒயிட் கலர்ஸை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுடைய சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹேஷ் கலரில் ஒரு வெல்வெட் ஷைனில் ஒரு ப்ளைன் சாரீஸாக இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும்தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நெக்கில் நம்ம ஒர்க் பண்ணலை. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு டிசைன்ஸ் வீடியோவும் நீங்கள் போடுங்க, நாங்கள் அது மூலமாகவும் நாங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிசைனிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைனிங் வீடியோஸை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக நம்மளுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டரோடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து கிளாஸ் பீட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சுகரில் ஒயிட் பீடு, அதாவது இது வந்து கலர் பீட் வரா மாதிரியே இதில் ஒயிட் இருக்குது இல்லைங்களா, அந்த பீடை வச்சு நம்ம இந்த இடத்துல நாட் போட போகிறோம்.
நம்ம இப்போது சென்டர் லைனை ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த ஃபெதருடைய வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் பீட் அண்ட் தென் சுகரில் ஒயிட் பீட் எடுத்திருக்கோம். அண்ட் தென் இது கிளாஸ் பீட். இந்த மாதிரி காம்பினேஷனில் மாற்றி மாற்றி நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பீட்ஸை நான் எப்படி எடுத்திருக்கேன். ஒன்று மாற்றி மாற்றி நம்ம எடுத்திருக்கோம். இதை தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீட் வச்சு போட்டோம் இல்லைங்களா. இப்போது இந்த மாதிரி 2 பீடு சுகர் பீட் அண்ட் தென் கிளாஸ் ஒயிட் பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அடுத்தது திரும்பவும் 2 பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பீடு. இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லைனுடைய எண்டு வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல நமக்கு வந்து 2 பீடு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு லைன்ஸுக்குமே வந்து நம்ம தனித்தனியாக நாட் போட்டுட்டு தான் அடுத்த லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், திரும்ப செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் மெத்தட் 2 பீட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பீட். இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் லைன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு லைன்ஸுக்கும் கண்டிப்பாக நாட் போடணும்னா நாட் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இன்னொன்று, நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இந்த கேப்னஸ் இருந்தால் தான் வந்து அந்த ஃபெதர்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேப்காக வந்து ஒவ்வொரு லைன்ஸுக்கும் நம்ம வந்து எண்டு நாட் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம எண்ட் நாட் போடாமல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையாவது நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபெதரில் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே நமக்கு வந்து லைன்ஸ் வர வர பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீட் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 2 பீட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நமக்கு ஃபெதருடைய டாப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அந்த எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபெதர் வந்து ஃபினிஷிங் லுக் கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா ஃபெதரில் நம்மளுக்கு வந்து சென்டரும் அண்ட் தென் ஒரு சைடை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சேம் இதே மெத்தடு தான் நம்ம வந்து இந்த ஆஃப் சைடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே ஸ்டிச்சஸை இதே டைப்பை வந்து நீங்கள் வேறு இது கலர் பீட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம வந்து கத்தான்னு சொல்லுவாங்க, அதாவது கிளாஸ் பீடு கத்தான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கலர்ஸ் கிடைக்கும். அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணோம்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகினர்ஸும் எல்லாருமே வந்து இந்த ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இப்போ தான் நான் கற்றுக்கிறேன், இல்லை பீட் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த டிசைன்ஸை நீங்களே ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஒரு ஃபெதர் ஃபுல்லாகவே இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதனுடைய லுக்கு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த டிசைன் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃபெதர்ஸுமே இதை ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே ஒரு டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவுடைய பார்டர் பார்த்திங்கன்னா சேம் நம்ம வந்து பீடில் அதே ஒரு லைன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப பார்டர் வந்து திக்காக கொடுத்துட்டோம்னா இந்த டிசைனுடைய லுக் வந்து கொஞ்சம் டல்லாகிடும்ன்றதுக்காக நம்ம வந்து பார்டர்ஸ் வந்து சிம்பிளாக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சேம் இதில் என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து நம்ம பார்டர்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து க்ளோ வச்சு எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில்வர் கலர் ஸ்டோன்ஸு இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து க்ளோ போட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோனை ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சில்வர் கலரில் இருக்க அந்த ஸ்டோன்ஸு அதை தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிட்டரிங் டைப்பில் இருக்கும். லைட்டிங்லாம் பார்த்தா கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபிட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக டிசைனிங் முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களும் இந்த டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.